கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பி இருக்கிற கண்மலையுமாய் இருக்கிறார். இன்றைக்கி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருப்பீங்க. அதில் பார்த்து இவன் என்னோட ஃப்ரெண்ட், இவன் எனக்காக இது செய்வான், இவன் எனக்காக வருவான் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம்ல. ஏன்னா நம்ம அவங்களோட பழகிருக்கிறோம், ரொம்ப வருஷமாக நம்ம அவங்களுக்கு தெரியும். ஆனால் இங்கே தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்கிறாரு, கர்த்தர் என்னுடைய அடைக்கலம், என் தேவன் நான் நம்பி இருக்கிறேன், என்னுடைய கண்மலை அப்படின்னு சொல்கிறாரு. என்னுடையது நான் அப்படின்னு சொல்லி அவருக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி ரொம்ப அழகாக இந்த வசனம் சொல்லுது. எவ்வளோ போராட்டமான சூழ்நிலையிலையும் தாவீது ஆண்டவரை நம்பி இருந்தார். இந்த வசனத்தில் தாவீது ஆண்டவர் மேலே வைத்திருந்த அவருடைய விசுவாசத்தையும் அவருடைய நம்பிக்கையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கு நம்ம ஆண்டவர் மேலே இப்படிப்பட்ட ஒரு விசுவாசமும் நம்பிக்கையும் நம்ம வச்சிருக்கிறோமா? அப்படி இல்லைனா இன்றைக்கு ஆண்டவர் பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரை இது வரைக்கும் நான் உலகத்தில் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கலாம், நான் இனிமேல் உங்களுக்கு தரப்போறேன்னு சொல்லுங்கள். தாவீதை போல் நீங்களும் ஆண்டவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய அடைக்கலமாக, உங்களுடைய கண்மலையாக, உங்களுடைய கேடகமாக அவரை நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். எப்பயும் ஆண்டவரோட நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்போது நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே நீங்கள் தான் என்னுடைய கண்மலை, என்னுடைய தேவன், நான் உண்மை தான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது உங்கள் போராட்டங்கள் மத்தியில் நீங்கள் இது எல்லாம் அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக அடைக்கலமாக, உங்களுடைய கண்மலையாக அவர் உங்களுக்காக வந்து நிற்பார். உங்களுடைய போராட்டங்களிலிருந்தெல்லாம் தாவீதை எப்படி வெளியே கொண்டு வந்தாரோ அப்படி உங்களையும் கொண்டு வந்து உங்களுக்கு சமாதானத்தை தருவார்.